கையும் ஓடலை காலும் ஓடலை. என்ன செய்யனே தெரியல, ஒரே பதட்டமாலாம் இருக்கு. வீட்டுக்கு போய் இந்த பிள்ளைகளை எழுப்பி குளிக்க வைக்கணும். ஆமாம், 10 மணி ஆகுறதுக்குள்ளே எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருக்கணும்ல. நானும் அதுக்குள்ளே சட்டுப்பட்டு இந்த கேசரியை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல புடவையை எடுத்து கட்டணும். ஆமாம், பிறகு இந்த கொண்டையில் மல்லிப்பூவும் வைக்கணும். மூத்தவ தான் நம்ம மானத்தை காப்பாற்றலை. ஆமாம், பத்தாப்புல எவ்வளவோ தானே மார்க் எடுத்தா, ரொம்ப கம்மியெல்லாம் எடுத்தா. ஆனால் இளையவ அப்படி கிடையாது, நல்லா படிப்பல்ல. மார்க் எடுத்தாலும் எடுத்துருவா. பிறகு இந்த டிவி கரவியோ போட்டோ எடுக்கிறவியெல்லாம் வந்து வீட்டு வாசல் முன்னாடி நிற்பாவோ. அந்நேரம் போய் நம்ம சேலையை மாற்றிட்டு எடுக்க முடியுமா? அதுக்குள்ளே குளித்து ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கிட வேண்டியதான். ஏட்டி மல்லிக்குட்டி. எக்க ஏட்டி எங்கேயோ வேகமாக போன மாதிரி இருக்கு, வீட்டுக்கு தானே? ஆமாக்கா. ஏட்டி பள்ளிக்கூடத்துக்குலாம் லீவ் விட்டாச்சு, காலையில் சோறு பொங்கண்டிய வேலை இருக்காது. பறவை நட்டி இவ்வளவு பதட்டமாக போயிட்டு இருக்க? இக்கா கேசரி செய்யணும் பார்த்துடுங்க. ஏட்டி யாருக்கும் பிறந்த நாளா? இக்கா அதெல்லாம் இல்லை, இந்த 10ஆப்பு பரிச்சை எழுதுனாவோ பற்றியெல்லாம் பிள்ளைகளு, அதுக்கு இன்னைக்கு மார்க் போட்டு விடுதானுங்களா. ஏட்டி 10ஆப்பு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ரிசல்ட்டோ குசல்ட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மார்க் ஏதோ டிவியில் போட்டு விடுதான்ட்டு என் மொவ சொன்னான். ஏட்டி அதுதான் ரிசல்ட்டு. அப்படியா? அதான் இளையவ கொஞ்சம் நல்ல படிப்பை பார்த்துடுங்கக்கா. ஆமாம், மார்க் எதுவும் எடுத்துட்டேன்னா இது ஸ்வீட் எதுவும் செய்யணும் பற்றியலா. அதான் காலையிலே கடைக்கு வந்தேன் இந்த கேசரி சேரைக்கு. அதான் இந்த கேசரி சேரைக்கு நல்ல பவுட்ரு அது இதுன்னு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் தடுங்க. 10 மணி ஆகுதுக்குள்ள நல்லா செஞ்சு குளிச்சு வாங்கி இருக்கணும். சரி டி, நீ போனா வீட்டுக்கு வரேன். வாங்கக்கா, மறக்காமல் வந்துருங்க. என் மொவ எப்படியும் மார்க் எடுத்துருவான்னு நினைக்கேன். ஆமாட்டி, அது நல்லா படிக்கிற பிள்ளைல எடுத்தாலும் எடுத்துருவா. நீ போட்டி நான் வாரேன். சரிக்கா. ஆமாம், அந்த பிள்ளை நல்லா படிக்கும்லா. 10ஆப்புல எப்படியும் நல்ல மார்க் எடுக்கும். ஏதாவது எடுத்து கொடுக்கணுமே. சரி, ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதாவது எடுத்துகிட்டு வருவோம். இந்த இடம் போதுமானு தெரியலையே, அங்கன்னு இங்கனையும் செடியாக இருக்குது. இதில் வேறு இது படுக்கைக்கு வேறு பெட்டு இடங்க ஒன்று போட்டு வச்சிருக்கு. இந்த டிராக்டர் வேற எனக்கு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கலாம். அது மார்க் வருதுன்னு விடிஞ்ச உடனே சொல்லுதாளுவே. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாதானே நல்லா வீட்டுக்கெலாம் பெயிண்ட் அடித்து நல்லா தோரணெல்லாம் கட்டி ரெடி ஆகிக்க முடியும். இனி அவன் டிவியில் படம் எடுத்து போடுவான். இப்படியே ஓட்டி விடோடையே போட முடியும். இப்படியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு வாடகை வீட்டில் நல்ல பெரிய வீட்டில் போய் இருந்திருக்கலாமே. வேண்டாம், அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை மார்க் எடுத்துருக்குன்ட்டு பேச்சு வரும். அது தேவையா? இது வந்து சிறு குடும்பத்தில் உள்ள ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் முதல் இடம் அப்படின்னா இவ்வளோ பெருமையாக இருக்குது. இப்படி இருக்குது. ஐயோ, இந்த பிள்ளைகளோட இன்னும் உறங்கதான் செய்து போலையே. எழுப்பி குளிக்க வைக்கணுமே. யாட்டி மூத்தவளை முழிச்சிட்டியாக்கும்? ஏமா? யாட்டி நான் இப்போ உங்களை எழுப்பி விடலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள நீ முழிச்சு உட்காந்துருக்கியா? அதான் கேட்டேன். அம்மா அவன் முழிச்சிட்டாரா? ஆமாம்மா, பாத்ரூமுக்கு போயிருக்கா. சரி யாட்டி, அவள் குளிச்சுட்டு வந்ததும் நீயும் குளிச்சுட்டு ஒரு நல்ல புது துணியை எடுத்து போடுங்க. போன வருஷம் அப்பா தீபாவளிக்கு வாங்கி தந்தவ பற்றியா ஒரு கவுனு? ஆமாம், அது நல்லா இருக்கும். உனக்கு அதை எடுத்து போட்டுக்க. ஏம்மா எங்கேயும் வெளியே கூட்டு போறியோ? ஆமாம், வீட்டில் வெளியே கூட்டு போறாவ. யாட்டி போட்டோலாம் எடுக்கணும்ல, டிவிலலாம் வருவோம். போட்டோ எடுக்கணுமா? டிவியில் கூட வருமா? என்னமோ வளர்ற நீ. யாட்டி நீர் தான் படித்த கிளிப்பு. ஆமாம், மார்க்கும் தொடலை, 2வது மார்க்கையும் தொடலை. உன் தங்கச்சி அப்படியா ராத்திரியும் பகலுமே ஒரே படிப்பாக தானே இருப்பா. அவள் எப்படி மார்க் எடுத்துருவான். ஆமாம், பிறகு இந்த டிவி கரவியோ போட்டோ எடுக்கிறவியெல்லாம் வருவாவலாட்டி. அப்போ இந்த பேண்ட் சட்டையோடய நிற்பா. பார்க்க அசிங்கமாக இருக்குது. ஆமாம், ஒரு நல்ல கவுனை எடுத்து போடு. ஏம்மா நீ வேற மார்க்கை பார்த்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பிக்கிடலாம். ஏட்டி சொன்ன கேளு பார்த்துக்க. ஆமாம், பிறகு நாங்களாம் புது துணியில் நிற்போம். நான் பழைய துணியில் நிற்கணுன்ட்டு அப்போ வந்து அழுதுகிட்டு நிற்க கூட சொல்லியாச்சு. ஒழுங்காக குளிச்சுட்டு கிளம்பு. டிவியை ஒழுங்காக செய்தியில் வை. டிவி தானே காலையில இருந்து புள்ளி அடிச்சுட்டே இருக்கு. நான் உனக்கு போன் போட்டு சொல்லிட்டேன். டி நீ ஒழுங்கா அந்த நியூஸ் போடுவோம்ல அதை வச்சு விடு. மசன்னு உட்காந்துட்டு இருக்காம கிளம்பு சொல்லியாச்சு. அம்மைக்கு என்ன ஆச்சு? இக்கா வா பூமாரி. இக்கா சட்டியால எங்க? அவ குளிக்க போயிருக்கா. உனக்கு இன்னைக்கு தானே ரிசல்ட்டு. ஆமாக்கா, ஒரே பயமா இருக்கு. அதான் சத்தியா கூட சேர்ந்து ரிசல்ட் பார்க்கலாமேன்னு வந்தேன். பயப்படாதிய. ஏன் பரிச்சை ஒழுங்கா எழுதலையோ? அதெல்லாம் நல்லதாக்கா எழுதியிருக்கோம். மார்க் போடுறவிய ஒழுங்கா போடணும் பத்தியலா. நீங்க நல்லா எழுதியிருந்தா மார்க் போடுறவிய நல்ல மார்க்கா போட போறாவ. அதுவும் சரிதாக்கா. சரி வா வா வந்து உட்காரு. அவ குளிக்க போயிருக்கா. எங்க வீட்லயும் டிவி ஒரே புள்ளி தானே அடிச்சு, அதான் இங்க வந்தேன். இரு இப்ப இந்த கேபிள் போடுற எனக்கு எங்க அம்மா போன் பண்ண போயிருக்காவ. இப்ப சரியாயிரும். சரிக்கா. இது யாரு? சத்தியம்மா. ஆண்டா பரவாயில்லையே, நீ கூட காலையில குளிச்சு வாங்கி நல்லா ரிட்டச்சடெல்லாம் போட்டு வந்துட்டா. என் மொபைலை பாரு, பாத்ரூமுக்குள்ள போனவா என்ன ஆளை காணோம். ஏட்டி சுவாணி, இந்த மாதிரி கேசரி செஞ்சிருக்கேன், கொஞ்சம் இனிப்பு நல்லா இருக்கான்ட்டு பாரு. எம்மா ஏக்குமா இப்ப தேவையில்லாததெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா?
ஏட்டி உனக்கு என்ன செய்தி? உனக்கு எங்கட்டி கடுப்பெடுக்கு? நீ 10வது படிக்கச்சுல மொத மார்க் எடுத்திருந்தா நான் கேசரி என்ன பாயாசம் வடை அதிரசம் எல்லாம் செஞ்சு அசத்திருப்பேன். உனக்கு அந்த குடுப்பனை இல்ல. இப்போ உன் தங்கச்சிக்கு கிடைக்கணும்னா வயிறுலாம் எரியுதோ? ஆமாம், வயிறுலாம் எரியுது. இம்மா பூமாரி, நீ நல்லா பரிச்சு எழுதிருக்கியா? எப்படியாவது ஒரு 2வது மார்க் 3வது மார்க்காவது எடுத்துருவியா? சத்தியம்மா அதை பத்தி என்கிட்ட கேட்காது, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? நம்ம என்ன ஃபெயிலாக போறோம்? நல்ல மார்க் தான் வரும், கவலைப்படாத. இரு, உனக்கு கேசரி கொண்டு வரேன், சாப்பிடுறியா? ஏண்டாமா? ஏட்டி இருந்துடுங்க, நான் இந்த பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னதுமா சொல்ல போறா? ஏட்டி அவ வீட்டுல பாட்டு சத்தம் தான் கேக்கு. மணி 10 இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அம்மா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், ரிசல்ட் வருதுன்னு. அப்ப நம்ம சத்தியமா இருக்க எல்லாரும் டிவில பாப்பாவுல்ல. போ போ, குடும்பமானத்தை வாங்கணுங்க போ. ஆமா, நீ வாங்கினதோடயா இருட்டி. உனக்கு எங்களோட கடுப்பா தெரியல. பூமாரி, எங்க சத்திய நல்லா படிப்பாளோ? ஆமாக்கா, கிளாஸ்லயே அவ தான் ஃபர்ஸ்ட். இப்ப யாரையாவது கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லணுமே. வசந்தி தான் இதுக்கு கரெக்டான ஆளு. ஏ வசந்தி, வசந்தி. எக்கு என்ன கூப்பிட்டியலோ? வசந்தி, வீட்டுல வேலையா இருக்கியம்மா? இல்லக்கா, துணி ஒரு 4-5 நாளா துவைக்கல பார்த்துடுங்க, அதான் துவைக்கலான்னு ஊற வச்சேன். சரி, என்ன வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு மேல செய்யணுமா? ஏக்கா, இன்னைக்கு மழை வரணும்னு ஏதோ டிவில போட்டிருக்கானோ? நான் வர துணியை துவைக்கணுமே. அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்னக்கா? இந்த கேசரியில கொஞ்சம் இனிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்றியா? ஏக்கா, உங்களுக்கு எதுவும் பிறந்த நாளோ? இல்ல இல்ல. அப்ப உங்க மவளுக்கு பிறந்த நாளாக்கா? இல்லம்மா. அப்புறம் என்ன விசேஷக்கா? இன்னைக்கு காலையில 10 மணிக்கு இந்த 10ஆப்பு பரிச்சு எழுதுனாவுல, அந்த பிள்ளைகளுக்குலாம் டிவில மார்க் போட்டு விடுதாம்ல. ஆமா, அதுக்கு தான் கேசரி கிண்டிருக்கேன். புரியலக்க? ஷோ, என்ன சொல்றது? என் மோவா 10ஆப்பு பரிச்சு தானே எழுதுனா, 2வது மோவா? ஆமா, நம்ம சத்தியா. மொத மார்க் எடுத்துருவாத்துக்க, அதான் காலையிலேயே கேசரி எல்லாம் கிண்டிட்டேன். நீ கொஞ்சம் இனிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லலாம். பள்ளிக்கூடத்துல மொத மார்க்காக்கா? ஐயோ இல்ல இல்ல, இந்த 10ஆப்பு பரிச்சு எழுதிருப்பாவுல எல்லாத்தோட அவதான் மொத மார்க்கு. என்னக்க சொல்றியே? ரிசல்ட் வந்துட்டோ? இல்லம்மா, காலையில 10 மணிக்கு தான். அதான் உன்னை கூப்பிட்டு சொல்லுவேன்னு சொன்னேன். அப்ப நான் ஓடி போய் பாக்கிக்க. நம்ம சத்தியாவை போட்டாவை பிடிச்சலாம் போடுவாவில டிவில. ஆமா, நீ மட்டும் பார்க்காத. இந்த ஏத்த வீட்டு லட்சுமி, அப்புறம் அவ இருக்கால நயன்தாரா கொந்தாரான்ட்டு, அவட்ட சொல்லி பரவாயில்ல, அந்த ஏத்த வீட்டுக்காரிட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பார்க்க வையின்னு. சரிக்கா சொல்றேன். ஐயோ, கடைசியில் இனிப்பு இருக்கான்னு பார்க்காமலே போயிட்டாலே. ஏன் இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லணுமே?